என்ன சௌமியா, பட்டு சாரி நகை என்ன ஏதாவது விசேஷமா? உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்? ஓ அப்படியா? மாப்பிள்ளை எங்க இருந்து யாரு? எல்லாம் இங்க உள்ள ஒரு இளிச்ச வயன் தான். என்னது இளிச்ச வயனா? அந்த இளிச்ச வயனு பேர் என்னது? என்னதோ சொன்னாவளே, சிவாவா? ஓ என் பேரு சிவாதான். ஒருவேளை அந்த இளிச்ச வயன் நானா இருக்குமோ? ஓ அப்போ சிவான் பேர் உள்ள எல்லாருமே இளிச்ச வயன் தான் பத்தியலா? ஏ டோப்பா மண்டை, உனக்கு கொழுப்பு அதிகம்தான். Why are you smiling very louder? Because I am very happy in this day. சிரி சிரி, நல்லா சிரி. என்னை நீ அவ கழுத்துல தாலி கட்டுதியா அன்னையிலேருந்து அவ தான் சிரிப்பா, நீ சிரிக்க மாட்ட. யாம சரண அப்படி சொல்லுங்க. பின்ன கல்யாணம் ஆக வரதான் ஆம்பளையில் வாய் பேசும். எங்க வீட்ல எல்லாம் பாத்திருக்கியா? எங்க அப்பா எல்லாம் வாயே பேச மாட்டாரு, எங்க அம்மா தான். அது உண்மைதான் பத்தியா சரணு, எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க அம்மா மட்டும்தான் பேசும், எங்க அப்பா பேசவே மாட்டாரு. ஏன் உங்க அப்பா ஊமையா? ஏன் அப்போ உங்க அப்பாவும் தானே பேச மாட்டாருன்னு சொன்னீங்க. அப்போ உங்க அப்பாக்கு என்ன செவிடா, காது கேட்காதா? பாத்தியா, நான் சொன்னது சக்சஸ் ஆயிட்டு. நான் சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள அங்க சண்டை போட்டாச்சு. உன் வாயில பால்டா இல்லாதான் ஊத்தணும் எடுத்து. ஏமா தாயே, நீ செய்தாலும் செய்வாப்பா. என்ன எல்லாரும் ஒரே சிரிப்பா இருக்கு? என்ன சந்தியாவும் சரணும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸா இருக்கு? ஏன் இவன் ஏன் இப்படி போறான்? ஆமா, என்னாச்சு சரணுக்கு? இவ்வளவு நேரம் நல்லதுன்னு நம்மள்ட்ட பேசிட்டு இருந்தான். ஏன் சந்தியா, உனக்கும் சரணுக்கு ஏதாவது சண்டையா? இல்ல சண்டை ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், நீ ஏதாவது அவன்கிட்ட வாய் காட்டியிருப்ப, அதான் சரண் இப்படி போறான். ஆமா, எல்லாம் தெரிஞ்ச போலயே இவ பேசுவா. நீ கோவப்படுகிறதுலே தெரியுது, நீ ஏதோ அவன்கிட்ட சொல்லியிருக்க. ஆமா, சொன்னாவ சொரைக்காக உப்பு இல்லைன்னு போட்டி அங்க. சிவா தான், இவங்களுக்குள்ள ஏதோ மணக்குது இல்ல, ஏதோ சண்டை போல. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன இல்ல இழிச்ச வாயன்னு, நான் நாளே கேட்டுட்டு இருந்தேன். அவன் அப்படி கேட்டுட்டு இருப்பானா? அவன் எல்லாம் டெரர் பார்ட்டியாக்கும். அப்படிலாம் இருந்தா உண்மையிலே சொல்லுங்க, நல்லாவே இருக்காது தான். உங்களை போல இருந்தாதான் நல்லா இருக்கும். எது இழிச்ச வாயனாவா? ஆமா ஆமா, என்னைக்கு இப்படி இழிச்ச வாயினாவே இருங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பேன். சரி, நான் கீழே போறேன். எங்க அம்மா இப்ப வருவாவே. பிறகு எங்க அம்மா வந்தோடனே தொடங்க, இந்த பையன் வந்தோடனே அங்க மேலே ஏறி நிக்கான்னு. சரி, போறதெல்லாம் இருக்கட்டும். நான் இந்த சாரியில எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போங்க. நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? ஏடாப்பா வேண்டா, சும்மா சொன்னேன். எல்லாரும் நீங்க எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும் சரியா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏட்டி, நீ என்னதோ சொன்ன, அவ ஒன்றும் போட மாட்டா பிச்சைக்காரின்னு. அந்த பிள்ளை போட்டிருக்கத பார்த்தா ஒரு 50 பவுனு மேல போகும் போல இருக்கே. ஆமா, பார்த்தா அப்படிதான் இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது, உள்ள கவரிங் எல்லாம் வாங்கி போட்டிருப்பா அவ்வளோ ஒன்று. அது எப்படிடி நிச்சயம்பலத்துக்கு கவரிங் வாங்கி போடுவா? அவ செய்தாலும் செய்வா, அவளையெல்லாம் நான் எந்த காலத்துலயும் நம்ப மாட்டேனே. சும்மா இருட்டி, ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. யாரா கேட்டுட்டு போனா ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பாவ. என்ன அங்க உள்ள நகையெல்லாம் பார்த்த பிறகு அப்படியே அந்த சைடு பல்ட்டி அடிச்ச போல இருக்கு. ஆமா ஆமா, அடிக்காவ பல்ட்டி. நாம எனக்குள்ள தர போறா, உன் வீட்டுக்கு இல்லாட்டி கொண்டு வந்து தாரா? ஆமா கொண்டு வந்து தருவா. உள்ள கவரிங் எல்லாம் வாங்கி போட்டு அனுப்புவா, வேணா பாரு. அவ கல்லிலையும் பெருங்கல்லி. எத்தே, என்னல வந்து ஒரு மாதிரி சத்தம் போட்டு நிக்க அத்தன் ஒத்தன்னு. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? கவரிங் சொன்னீங்க? வேணாம், எல்லாம் ஒரிஜினல் நகை தான். கவரிங் எல்லாம் வாங்கி போட்டு அனுப்புவ அளவுக்கு அவ்வளவு வக்கத்தோண்டு நாங்கெல்லாம் போகல. ஆமா, எப்போ இவங்கெல்லாம் பெரிய வக்குள்ள ஃபேமிலியாக்கு, எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எத்தே, இந்த ஒரு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது. எங்க தங்கச்சி உங்க வீட்டுக்கு எவ்வளவு மரியாதையா அனுப்ப முடியுமோ அவ்வளவு மரியாதையா அனுப்புவோம். தேவையில்லாம இங்க வந்துட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க, கோவப்பட்டுறேன்றது. நீ கோவப்படி, இல்லைன்னா கண்ணாங்குத்தி அடி, எனக்கு என்ன? எட்டி சும்மா அடிட்டி, பய போய் போட்டு கொடுத்துருவான். அவங்க ஃபேமிலிக்கே உள்ள பழக்கம் தானே போட்டு கொடுக்குது. எத்தே, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு இருக்க பிரச்சனையை சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியா? நான் தீர்த்து வச்சிருவேன், நீங்க சொல்லுங்க. என் மகன் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணது எனக்கு பிடிக்கல, நீ போய் கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருதியா? எத்தே எத்தே, மண்டி வழி இல்லாத போல பேசாதீங்க. என்னது மண்டைக்கு வழி இல்லையா? பின்ன என்னத்தே, நல்ல விஷயம் நடக்க இடத்துல வந்துட்டு அதை பிரிச்சு விட்டுருவியா, இதை நிறுத்தி விட்டுருவியான்னு கேட்கீங்க. லே, உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையாப்பா? அதை போய் பாரு, இவள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு பாட்டி, நான் போறேன். இந்த அத்தைக்கு நிறைய புத்திமதி சொல்லி வைங்க. எனக்கு இருக்க புத்தி கூட உங்க மோளுக்கு இல்லையே, என்ன பண்ணுவது? என்னம்மா, அந்த பையில கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்க நீ? என்ன நகையை பார்த்தோன்னு அந்த சைடு விழுந்துட்டியா? ஆமாவா, மருமவன் வீட்டுக்கு வந்தோன்னு அவ்வளோ நகையும் கலத்தி என்கிட்ட தந்துருவேல. நான் அப்படியே போட்டுட்டு சிலிப்பி நடக்கேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க இடத்துல வந்துட்டு பிரிச்சு விடுவியா நிறுத்தி விடுவியான்னு கேட்டேன். அந்த பையில கோவம் வராதாட்டி? நீ இப்போ போற போக்கு உன் மருமவன் வீட்டுக்கு வந்து ஒன்று அம்மியில் அரைச்சி கிண்ணில வலிப்பா போல தான் இருக்கு. நல்லா வலிப்பா. அவளுக்கு முன்னா நான் அவளை வலிச்சு வச்சிருவேன். எத்தே, ஏன் இங்கே இருக்கிய? பின்ன உடனே தலைக்கு மேலேயாட்டி ஏறி இருக்கணும். எதுக்கு இந்த பொம்பளை இப்போ ஏன்ட்டு விழுந்து வடிக்குது? எத்தே, எங்க அம்மா உங்களை கூப்பிட்டாவ, எல்லாரும் மேல அங்க ஸ்டேஜ்ல இருக்காவல, உங்களே வர சொன்னாவ.
அதை சொல்லதுக்கு தான் வந்தேன். அப்போ எல்லாத்துக்கும் திமிரு. அவ பெத்து வச்சிருக்க 3க்கும் திமிரு, அவளுக்கும் திமிரு. ஆமா, இவளுக்கு மட்டும் திமிரே இல்லை. இவ ரொம்ப பாவம். போறான் இல்லை எப்பயாத்த சில்லாட்ட. வாங்க பாத்திமாக்கா, அண்ணா ஒரு பந்தியில இடம் இருக்கு பாருங்க, அங்க போய் சாப்பிடுங்க. ஆனா நம்ம இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரி சாரி கட்டிட்டு வந்திருக்கோம் பத்தியா. ஆமாக்கா, நம்ம சேர்ந்து இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கிடுங்க. சரி போய் சாப்பிடுங்கக்கா, சாப்பிட்டுட்டு வந்து பேசுவோம். அவளும் நம்ம கூட சேர்ந்து தானே சாரி எடுத்தா, அவ மட்டும் எப்படி இவ்வளவு அழகா சாரி கட்டியிருக்கா? சின்ன பொண்ணு நம்ம சாரியும் அழகா தான் சின்ன பொண்ணு இருக்கு, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. மத்தவங்களுக்கு எல்லாம் நம்மளே போல யோசிச்சுட்டு தான் இருப்பாவ. எத்தே வாங்க வாங்க, உங்களுக்கு தான் ஸ்பெஷல் சீட். அண்ணா லாஸ்ட் பந்தி இருக்கு பத்தியெல்லாம், அதுல போயிருங்க. எல்லாரும் அங்க இருந்து சாப்பிட்டுலாம் இருக்காவ. நான் இனி அடுத்த பந்திக்கு இருக்கலாம். எத்தே அதுல ஒரு இடம் போட்டிருக்கல, அதுல போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுதுல்ல. நான் உங்களுக்கு வீட்டுல சாரி எடுத்து வச்சிருந்தேன் இல்ல, இதுக்கு இந்த பாண்டியை கட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னத்த பாண்டியா? பின்ன எல்லாரும் என்னத்தையும் நினைப்பாவ, அவ மட்டும் நகெல்லாம் போட்டு மினிக்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு மாமியார் ஒன்னும் கழுத்துல போடாம இந்த பாண்டை துணியும் கட்டிட்டு சில்லாட்ட போல வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாவளா? ஆனா ஒண்ணு எல்லாரும் நினைக்காவல என்னதோ தெரியல. நீ எல்லாட்டையும் போய் என்ன சில்லாட்டன்னு சொல்லி வைப்ப. ஆமா எத்தே ஜில்லங்கத்தே, அவளை என் மோயம் வச்சிருக்கான். சரி சரி, அவளை நான் பாத்துக்கிட்டீங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னட்ட எப்படி சொல்லுவ? கடைசியில அந்த பிள்ளை சோரம் கொடுக்காம ஒண்ணும் கொடுக்காம நீ மட்டும் தின்னுட்டு வருவ. எத்தே போங்கத்தே, நான் பாத்துக்கிடலாம். எப்போ அந்த குண்டை இருந்து வெட்டி விழுங்கிட்டு இருக்கான். சரி போ, சரி நான் கூச்சப்படாம வாங்கி சாப்பிடலாம், நீ சாப்பிடு. தம்பி நீ தானப்பா சாம்பார் கேட்ட? தம்பி உனக்கு சாம்பார் வேண்டாமா? அப்புறம் போன பிறகு மாதிரி கேட்டுட்டு இருக்க கூடாது. எனக்கு ஒண்ணு வேண்டாம்பா. சாம்பார் சூப்பரா இருக்குல்ல, வாங்கி தின்னு. கல்யாணம் ஆயிட்டு சாம்பார் ஒரு டேஸ்ட் தான். எனக்கு வேண்டாம், சாம்பார் குடிச்சு வயிறு நிறைக்க சொல்லுதியா. என்ன பாயசம் கொண்டு வாங்க. யாம்பல அதுக்குள்ள பாயசத்தை குளிச்சுட்ட. என்ன நீங்க சாம்பாரையும் குடிச்சு படுத்து உறங்கு. எப்பா பாயசம் சூப்பரா இருக்குப்பா. நான் இன்னும் எந்திரிச்சு போட்டு லே குண்டா எந்திரிச்சு வா போ. இப்பதான் நமக்கு சுவாரையே போட்டிருக்காங்க, அதுக்குள்ள பாயசத்தை எல்லாம் விழிச்சிட்டு போயிட்டானுவன். ஒத்தையில இருந்து தின்னானோ இன்னி. அந்த எருமகடாட்ட நான் அப்பவே சொன்னேன், நம்ம எதுவா இருந்து தின்னுங்கன்னு. அதுதான் விரட்டி விட்டுட்டு போய் தின்னுங்கன்னு. ஏன் போ இப்படி வந்து நிக்க? இல்ல எல்லாரும் சாட்டிட்டு எந்திரிச்சிட்டாங்கல்லம்மா, நீங்களும் சாட்டிட்டு எந்திரிச்சா நாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்த பந்தி போடலாம்ல, அதான். ஐயே, நான் இப்பதான் வந்து இருந்து சுவாரில் கை வச்சேன், அதுக்குள்ள எலும்ப சொல்லுகானே. இப்ப என்ன பண்ணுகுது? அந்த ஒட்டகத்திட்ட நான் சொன்னேன் அடுத்த பந்தியில இருந்து சாப்பிடுங்க, எனக்கு கேட்கவே இல்லை ஒட்டகம். இப்ப என்ன சாப்பிட விடாமே ஆக்கிட்டு, அது பிளான் பண்ணி தான் என்ன இப்படி ஆக்கிருப்பா. இந்த குசும்பு புத்தி எல்லாம் சேர்ந்துதான் இப்படி நெடுன்னு வளர்ந்து ஒட்டகத்தை போல நிக்கா. சரி, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. சி என்னத்தே அதுக்குள்ள விழுங்கிட்டியலா? ஆமா, நான் விழுங்கிட்டேன். இனி நீ போய் விழுங்கு. இல்லத்தே போயிட்டு நீங்க சீக்கிரமா வந்துட்டியலா, அதான் கேட்டேன் சீக்கிரம் சாப்பிட்டுட்டியலான்னு. இதுதான் அப்பவே சொன்னேன், நான் அடுத்த பந்தியில நின்று சாப்பிட்டேன். கண்ணு முன்னாடி நிக்காத, அங்க போய் இருந்தா அவன் சொல்லுங்க நீங்க எந்திரிச்சு போங்கன்னு. இது அப்படியாத்தே, உங்களை எவன் எழுப்பி விட்டதே சொல்லுங்க, நான் போய் கேட்கேன். அப்படியே நடிச்சிருவா. அத்தே அது எப்படி உங்களை எழுப்பி விடல, உண்மையா தான் நான் கேட்கேன். நீ நடி நல்லா காலம் ஃபுல்லா இருந்து நடி. நான் சாப்பிட கூடாது தானே இந்த பிளானு. எத்தே நான் அப்படி செய்வேன் அத்தே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியா பத்தியலா? எரிச்சலோ வருது, நீ பேசாத, நான் வீட்டுக்கு போறேன். சரிதே நீங்க வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு சோறு கறி எல்லாம் எடுத்துட்டு வரேன் நான் சாப்பிடறதுக்கு. எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம், நீ போய் நல்லா வெட்டி விழுங்கு. நான் ஒரு நல்ல விஷயம் தானே செஞ்சேன், வயசான காலத்துல பிபி சுகர்லாம் உள்ள சீக்கிரமா சாப்பிட்டுன்னு அனுப்பி விட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டு போகுது? சாப்பிட்டாச்சா வாணி ராணி அப்பா? இல்லம்மா இன்னிதான். என்னன்னு கூப்பிட்ட? வாணி ராணி அப்பான்னா? ஆமா, நீங்க வாணி ராணி அப்பா தானே, வாணிக்கும் ராணிக்கும் அப்பா தானே? ஓ நீ அப்படி கூப்பிட்டியோ, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல, ராணி அக்காவே நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன், வாணி அக்காவே நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். உங்களை தாத்தான்னு கூப்பிட என்ன மனசு வரலாம், மாமான்னு கூப்பிட மனசு வரலாம், அதான் வாணி ராணி அப்பா. இதுவும் நல்லா தான் இருக்கு, வாணி ராணி அப்பா சூப்பரா இருக்கு. ஆமாக்கா சூப்பரா இருக்கு. இன்னி இவருக்கு பேரு வாணி ராணி அப்பா. வாணி ராணி அப்பா. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாணி ராணி அப்பாவை பிடிச்சிருந்துன்னா ஹைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.